புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது சாலையோர ஸ்லாப் மீது கிரேன் வாகனம் நின்று கொண்டிருந்த போது ஸ்லாப் உடைந்து அவ்வாகனம் கவிழ்ந்து விபத்தில் மற்றொரு இயந்திர வாகனம் வாய்க்காலில் விழுந்தது. மேலும் கிரேன் ஆபரேட்டர் படுகாயமடைந்ததை அடுத்து சிகிச்சைக்காக அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 27.50 கோடி ரூபாய் செலவில் பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கி நடந்து வருகிறது. இந்த பணியின் ஒரு பகுதியாக பெரிய வாய்க்காலில் உள்ள 13 இடங்களில் புனரமைத்து வாய்க்காலின் ஓரங்களை நடைபாதையாக மாற்றி வருகின்றனர். இந்நிலையில் லால் பகதூர் சாஸ்திரி வீதி பழைய சட்டக்கல்லூரி அருகே பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி நடந்து வந்தது. இதனால் கால்வாயை தூர்வாரும் இயந்திரத்தை கிரேன் மூலமாக வாய்க்காலில் இறக்கி பின்னர் கிரேன் சாலையோர ஸ்லாப் மீது நின்று கொண்டிருந்த நிலையில் திடீரென ஸ்லாப் உடைந்து கிரேன் சாய்ந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் வாய்க்காலில் தூர்வார இறக்கப்பட்டிருந்த சிறிய இயந்திரமும் தலைக்குப்பர வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதில் கிரெயின் ஆபரேட்டர் படுகாயமடைந்தார். உடனடியாக இதுகுறித்து பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் படுகாயமடைந்த கிரெயின் ஆபரேட்டரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கிரெயின் மற்றும் இயந்திரத்தை மீட்டனர். மேலும் கிரெயின் ஆபரேட்டர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.